சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வேலை பறிபோகும் அச்சத்தில் லட்சக்கணக்கான அரசு ஆசிரியர்கள் டெட் தேர்வுக்கு 4 மடங்கு விண்ணப்பம். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பணிபுரியக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கும் பட்டதாரி ஆசிரியர்களும் வேலையில் தொடர வேண்டும் என்றால் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றாக வேண்டியது அவசியம் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன் காரணமாக இந்த முறை வழக்கத்தை விட 4.80 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் விண்ணப்பம் செய்துள்ளனர். நமது நாட்டில் அனைவருக்கும் இலவச கல்வி வழங்கும் நோக்கத்துடன் கல்வி உரிமை சட்டம் கடந்த 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்டத்தின்படி 8ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி வழங்க மத்திய அரசு நிதியுதவி வழங்குவதால் 8ஆம் வகுப்பு வரை பயிற்றுவிக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் மத்திய மாநில அரசுகளால் நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் வெற்றி பெறுவது கட்டாயமாகும். தமிழ்நாட்டில் இந்த சட்டம் 2011 மற்றும் 2012ஆம் ஆண்டில் அறிமுகம் செய்யப்பட்டது. அதன்படி 2012ஆம் ஆண்டு முதல் இந்த தேர்வில் தேர்ச்சி பெறும் ஆசிரியர்களே அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியில் சேர்க்கப்பட்டு வருகிறார்கள். ஆனால் 2011ஆம் ஆண்டு அல்லது அதற்கு முன்பு போட்டித் தேர்வுகளின் மூலம் வென்று தேர்வான இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களும் தகுதி தேர்வில் வெற்றி பெற வேண்டுமா என்ற கேள்வி இருந்தது. ஆனால் கல்வி உரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு முன் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களும் தகுதி தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அடுத்த 2 ஆண்டுகளில் தகுதி தேர்வில் வெற்றி பெறாத ஆசிரியர்களுக்கு கட்டாய ஓய்வு அளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு காரணமாக தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், டெல்லி, மத்திய பிரதேசம் உள்பட நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் பல லட்சம் ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்த 2 ஆண்டுகளில் தேர்ச்சி பெறாமல் போனால் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள், அதாவது கட்டாய ஓய்வளிக்கப்படுவார்கள். நாடு முழுவதும் பல லட்சம் ஆசிரியர்கள் அச்சத்தில் உள்ளார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாநில அரசின் தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றும் 1,08,537 ஆசிரியர்களில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் பாதிக்கப்பட போகிறார்கள். அதேபோல் பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றும் ஆசிரியர்களில் 30,000த்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்படும் நிலையில் இருக்கிறார்கள். இதேபோல் தனியார் பள்ளிகளில் பணியாற்றுவோரில் சுமார் 2 லட்சம் பேர் தகுதி தேர்வில் அடுத்த 2 ஆண்டுகளில் வெற்றி பெறாவிட்டால் வேலையை இழக்க நேரிடும் என்கிற நிலை உள்ளது. இந்நிலையில்தான் இந்த ஆண்டுக்கான டெட் தேர்வு குறித்த அறிவிப்பு கடந்த மாதம் ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டது. இந்த தேர்வை எழுத விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்க கடந்த செப்டம்பர் 9ஆம் தேதி அவகாசம் முடிந்தது. ஆனால் செப்டம்பர் 10 அதாவது புதன்கிழமை வரை கால நீட்டிப்பு செய்யப்பட்டது. இந்த தேர்வுக்கு ஏராளமானோர் போட்டி போட்டு விண்ணப்பித்தார்கள். முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமானோர் விண்ணப்பித்துள்ளார்கள். அதன்படி ஆசிரியர் தகுதி தேர்வை பொறுத்தவரை இடைநிலை ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தாள் 1 தேர்விலும், பிஎட் முடித்த பட்டதாரி ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தாள் 2 தேர்விலும் தேர்ச்சி பெற வேண்டும். அதன்படி 2025ஆம் ஆண்டுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இணையதளத்தில் ஆன்லைன் விண்ணப்ப பதிவு நடந்தது. இந்நிலையில் டெட் தேர்வுக்கு 4,80,000 பேர் விண்ணப்பித்து உள்ளனர். தமிழ்நாட்டில் கடந்த 2012ஆம் ஆண்டில் இருந்து இதுவரை 6 முறை டெட் தேர்வு நடத்தப்பட்டு உள்ளது. இதில் கடந்த 2014ஆம் ஆண்டில் நடத்தப்பட்ட தேர்வை எழுத சுமார் 6,50,000 முதல் 7 லட்சம் பேர் வரை விண்ணப்பித்து இருந்தார்கள். அதற்கு முந்தைய ஆண்டு 2013 6,65,000 பேர் விண்ணப்பித்துள்ளார்கள். இதன்படி மற்ற ஆண்டுகளில் நடந்த 4 தேர்வுகளிலும் விண்ணப்ப பதிவு 4 லட்சத்தை தாண்டவில்லை. ஆனால் இந்த ஆண்டு இதற்கு முன்பு நடந்த 4 டெட் தேர்வுக்கான விண்ணப்ப பதிவை காட்டிலும் அதிகம் பேர் விண்ணப்பித்திருப்பது புள்ளி விவரங்களில் தெரிய வந்துள்ளது. உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தொடர்ந்து ஏற்கனவே பணியில் இருந்து டெட் தேர்வை எழுதாதவர்களும் அதை எழுதி அதில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதால் விண்ணப்பித்துள்ளார்கள். இவர்களுக்கான தேர்வு வருகிற நவம்பர் மாதம் 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் நடைபெற இருக்கிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.